வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கனகபுரத்தில் 2 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். அதற்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும். இந்த காணிக்குள்ள பூசணி எல்லாம் போடப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் பார்வையிடுவது பூசணி தோட்டமாக இருக்குது. ஒரு பகுதி பூசணி தோட்டம் வைத்து நிறைய வருமானம் எடுத்த ஒரு காணியாக இது காணப்படுது. இதன் பின்பகுதி முழுமையாக மாமரம் நிற்குது, பெரிய மாமரம் நிற்குது, நிறைய காய் காய்க்கக்கூடிய மாமரமாக காணப்படுது. பின்னுக்கு கட்டுக்கு நிறம் இருக்குது. இந்த காணிக்கு 2 பக்க பாதை இருக்குது. விசேடமான ஒன்று, 2 பக்க பாதை அமைந்திருக்குது. இவ்வாறு அமைந்த இந்த காணியை தான் நாங்கள் இப்பொழுது முழுமையாக சுற்றி பார்வையிட இருக்கிறோம். இந்த முன் துண்டில் பெரிய ஒரு பகுதி வெறுமையாக காணப்படுது. இதில் நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு கோழிக்கூடு கட்டுவதாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் கட்டிக்கொள்ளலாம். இந்த பின்பகுதி மாமரங்கள், பெரிய மரங்கள் நிற்குது. ஆனால் இடையில் நீங்கள் கோழிக்கூடோ உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு இடமாக காணப்படுது. சோலையாக பின்பகுதி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைஞ்சிருக்கிற கட்டுக்கிணறை பார்வையிடுவோம். கட்டுக்கிணறு அடியில் தண்ணி நின்றாலும் வத்தாத ஒரு நீர்நிலையை கொண்டிருக்குது. உள்ள நீங்கள் இந்த காணி முழுவதும் இறைப்பதற்கு தண்ணி எப்பொழுதும் நிற்கும். நீங்கள் வேணுமென்றால் பெரிய அளவில் தோட்டம் செய்கிறதாக இருந்தால் நீங்கள் உள்ள குழாய் அடித்து மேற்கொண்டு நீங்கள் நிறைய தண்ணியை இதில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணியின் பின்பகுதியில் முழுமையாக பெரிய மாமரங்கள் இருக்குது. நாங்கள் இப்பொழுது அந்த மாமரத்துக்குள்ளால் சென்று அந்த பகுதியை பார்வையிடுவோம். பெரிய மாமரங்கள் நிற்கிறதால நீங்கள் உள்ளே எனக்கு கோழி வளர்ப்புக்கு காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு நீங்கள் காணி தேடுபவர்கள் இதுக்குள்ளே நீங்கள் மாமரத்தை வெட்டாமல் உள்ளே கூடுகளை அடித்து சோலையாக இருக்குது, இணலாக இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். நிறைய வெளிநாட்டு உறவுகளும் சரி, உள்நாட்டு உறவுகளும் சரி, கோழி வளர்ப்புக்கு, தோட்டத்திற்கு, இவ்வாறு உங்களுடைய தேவைகளுக்கு வியாபார நிலையங்கள் உருவாக்குவதற்கு 2 ஏக்கர் உறுதிக்காணி, 3 ஏக்கர் உறுதிக்காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு காணி தேடுபவர்களுக்கு 2 ஏக்கர் உறுதிக்காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு காணியாக இருக்கும் என்று நம்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், உறுதிக்காணிகள் மிக மிக அரிது. அதுவும் தொகையான காணிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்று விற்பனைக்கு வர்றது மிக அரிது. அவ்வாறு விற்பனைக்கு வராத ஒரு இடத்துல 2 ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்கு. உறுதி காணியாகவும் காணப்படுறதுனால உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணி சரியாக டிப்போ சந்தியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. டிப்போ சந்தியால் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் சேவியர்கடை சந்திக்கு 3 கிலோமீட்டர் தூரம் வரும். அந்த சேவியர்கடை சந்தியிலிருந்து வலது பக்கம் ஒரு கொங்கிரீட் பாதை போகுது, ஜெயந்தி நகர் போகிற பாதை. அந்த பாதையிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு இடத்துல அமைந்திருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த காணி அமைந்திருக்கிற இடத்துக்கு நேர முன்னுக்கு இந்து ஆரம்ப வித்தியாலயம் அமைந்திருக்குது, கம்பன் கழகம் அமைந்திருக்குது. சுற்றி 4 திசையுமே பாதுகாப்பான அயலை கொண்டிருக்குது. நீங்கள் மேற்கொண்டு விசாரித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அதுகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தோட்டத்துக்கு 100% உகந்த மண்வளமாக இது காணப்படுது. நாங்கள் இந்த காணிக்கு உள்ளே வரும் பொழுது முன்பகுதியில் ஒரு பகுதியில் பூசணி வைத்திருந்ததை கண்டிருந்தாங்க. இந்த பூசணியும் போல நீங்கள் மரவள்ளி, கத்தரி, இவ்வாறு உங்களுக்கு தேவையான மரங்களை வைத்து பயன்பெறக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி அமைந்திருக்குது. செம்பாட்டு மண்
என்றதனால வந்து நீங்கள் எந்த ஒரு பயிரையும் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொலியிலே பார்வையிடும் பொழுது உங்களுக்கு நான் இதிலே தரையை காண்பிக்கின்றேன். காணக்கூடிய மாதிரியாக இருக்கும். செம்பாட்டு கலப்பு மண்ணாக காணப்படுகிறது. தோட்டத்திற்கு 100% உகந்த மண்ணாக இது காணப்படுகிறது. இந்த காணியினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு வீடு இருக்குது. இதே போல் சுற்றி வந்து நிறைய வீடுகள் இந்த காணியை சுற்றி வந்து அமைந்திருக்குது. இந்த காணிக்குள்ளே வந்து 3-5 ஏக்கர் காணி இருக்கிறதுனால இது பெரிய ஒரு பிரதேசமாக தெரியுது. ஆனால் சுற்றி அரை ஏக்கர் 1 ஏக்கரில் வீடுகள் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பை பற்றி பயப்பட தேவையில்லை. பாதுகாப்பான ஒரு அயலோடு தான் இந்த காணி வந்து அமைந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணிக்கு அமைந்திருக்கிற 2வது பாதையை பார்வையிடுவோம். இது வந்து 2வது பாதையாக காணப்படுகிறது. முன்னுக்கு நாங்கள் ஒரு பாதை பார்வையிட்டிருந்தோம். இது 2வது பாதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 மீட்டரில் வந்து கான்கிரீட் பாதை இருக்குது. அந்த பாதையிலிருந்து இந்த காணிக்கு தனிப்பட பாதை விடப்பட்டிருக்குது. இது இந்த காணிக்கு அமைந்த பாதையாக காணப்படுகிறது. இந்த காணியினுடைய விலை வந்து 9,80,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நான் இதிலே உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை இந்த காணொலியில் பதிவிட்டு நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி தரேன். நீங்கள் விளம்பரத்திற்குரிய கட்டணத்தை செலுத்தினால் சரி, நீங்களே உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். எந்த ஒரு புரோக்கர் பீஸும் இல்லாமல் நீங்களே உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்னுடைய இந்த இடது பக்க மூலையிலே, காணொலியின் இடது பக்க மூலையிலே வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் கட்டாயம் அந்த காணியை நல்ல ஒரு முறையில் விற்பனை செய்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக அமையும். நீங்கள் பார்வையிட்டது தான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. நான் கூறியிருந்தது போல மாமரம் நிற்குது, தோட்டத்துக்கு உகந்த காணி, கட்டுக்கிணறு இருக்குது. இவ்வாறு அமைந்த காணியாக இது காணப்படுது. இது ஒரு உறுதி காணியாகவும் அமைஞ்சிருக்குது. ஒரு பரப்பின் விலை 9,80,000 என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சு பேசி குறைத்து வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக உரிமையாளருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.